ஸோ லவ் டுடே, டிராகன் இந்த மாதிரி மூவிஸ் கொடுத்ததுக்கப்புறம் டியூட் அவரோட நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குமா அவர் கரியரில்? இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஜானர், இப்போ 2 பேருக்கு லவ் பண்ணுறாங்க, அது பிரிஞ்சு அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு, நம்ம இந்த பொண்ணை லவ் பண்ணமே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பொண்ணுக்காக உழைக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி எடுக்க போகிற ஜானரில் இந்த படம் டாப்பில் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு போட்டு எஃபர்ட் வெயிட்டாக கொடுத்துருக்காப்புல, எமோஷன் நல்லா இருக்குது, அவன் அந்த பொண்ணு மேலே வச்சுருந்த லவ் ஒரு பியூராக காமிச்சிருக்காப்புல, ஒர்த்து. அது ஜாலியாக அது நல்லா இருக்கே தவிர ரியாலிட்டி இப்படி பார்த்தா லைட்டாக கொஞ்சம். மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு மூவி? மற்ற கேரக்டர் நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது மற்ற கேரக்டர். இவரும் இந்த காமெடிக்குன்னு அடிஷ்னலாக ஒரு ஆள் போடாமல், காமெடி ரோலுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா நாங்கள் பண்ணுறோம், நானே பண்ணுறேன், அதுவும் அவர் பெருசாக எஃபர்ட் போட்டுலாம் காமெடி பண்ணல. இப்போ 10 பசங்க கூட எப்படி இருக்கோம், 2 பசங்க கூட எப்படி இருக்கோம்னா அப்படியே பேசினே இருக்கும்போது ஜாலியாக அப்படி நோஸ் கட் பண்ணி அப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே டக்கு போகிற போக்கில் அப்படியே போட்டு விட்டு போகிறாரு. ரொம்ப சீரியஸாக இருக்க நேரத்தில் கூட டக்குன்னு சிரிப்பி விட்டுறாரு. மற்றபடி நல்லா தான் இருக்குது. மமிதா பைஜு அவங்களோட டீம் கூட சொல்லவே வேணாம். இவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அழுது இந்த லவ் டுடே படத்தில் கிளைமேக்ஸில் கெஞ்சி அழுவாங்க, அந்த மாதிரி இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அழுவுறது, எக்ஸ்பிரஷன் சரி, ரொம்ப க்யூட்டாக ஒரு அவங்க 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்க்க கப்புள்ஸ் மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க கப்புள்ஸே கிடையாது, கப்புள்ஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டோட. இப்போ 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பழகி க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங், அதுவே க்யூட்டாக இருக்குது. நம்மளுக்கே தோணும், ஏன் இவங்க லவர் சார்ந்துடக்கூடாது, எண்ட் ஆஃப் த மூவி ஏன் இவங்க லவர் சார்ந்து சேர்ந்துருக்கூடாது, அப்போ இன்னும் லவ் சூப்பராக இருந்திருக்குமே அப்படி. ஸோ டைரக்ஷன் வைஸ் கீர்த்தீஸ்வரன் அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்கு. இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு மூவி நினைக்கிறேன், இதுக்கு ஸோ இதான் ஃபஸ்ட்டு மூவி நினைக்கிறேன், பக்காவாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மூவியே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் 4 பேர்கிட்ட கேட்டு அப்படி